வெல்கம் டு Nellai Aroma. இன்னைக்கு நம்ம Nellai Aromaல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா வாஷிங் மெஷின் பத்தி. ஸோ இந்த வீடியோ பாருங்க. வாஷிங் மெஷின் யூஸ் பண்ணாத தெரியாதவங்க கூட இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்னோட வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜி பிராண்ட் 6.5 kg. அப்புறமா இன்வெர்டர் ஸ்மார்ட் இன்வெர்டர் மோட்டார்னு போட்டு ஆட்டோ ரீஸ்டார்ட். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்தது. டாப் லோட். ஸோ வாஷிங் மிஷின் இதை பற்றி இந்த மிஷினை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சும்மா காமனாக ஒரு சில அது மட்டும் பார்த்துலாம். வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா எது நல்லது பார்த்தீங்கன்னா டாப் லோடா ஃப்ரண்ட் லோடா அப்படின்னா ஃப்ரண்ட் லோடு தான் நல்லது. ஃப்ரண்ட் லோடுனா இங்கே ஓப்பனிங் இருக்கும், அதுதான் ஃப்ரண்ட் லோடு சொல்கிறது. இது டாப் லோடு. ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் தான் ரொம்ப நாளைக்கு வரும், அதுதான் நல்லது. எப்படியும் நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கும்போது ஒரு 20,000 20,000க்கு மேலே வாங்கினா மட்டும்தான் வாஷிங் மிஷின் வந்து நல்லா உழைக்கும், நல்லா நீண்ட நாளுக்கு உழைக்கும், நல்லாவும் இருக்கும். எதுக்காக ஃப்ரண்ட் லோட் நல்லது அப்படின்னா டாப் லோடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேனல், அதாவது போர்டு, அந்த போர்டு வந்து மேலே வந்துடுது. ஆனால் ஃப்ரண்ட் லோடில் பார்த்தீங்கன்னா போர்டு இங்கே வரும், இங்கே ஓப்பனிங் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி துணி போட்டு வாஷ் பண்ணும். பேனல் மேலே இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால, போர்டு மேலே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இதில் வந்து தண்ணி படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் துணி எடுக்கும்போதோ ஈர துணி எடுக்கும்போதோ தண்ணி படுறதுக்கு இதில் சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரண்ட் லோடில் அப்படி கிடையாது. மேலே வந்துடுறதுனால உங்களுக்கு தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா போர்டு வந்து சீக்கிரமாக போயிடும், ரிப்பேர் ஆயிரும். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஒரு பொருளுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. சில பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும், சிலது வந்து போர்டு வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. அப்புறம் இந்த வாஷிங் மிஷினில் எப்படி துணி போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து வாஷ் பண்ணுற ட்ரம். அப்புறமா வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை டப்பை க்ளீன் பண்ணணும். டப் கிளீனர் அப்படின்ட்டு ஒரு பவுடர் இருக்குது, அதை போட்டு வந்து டப் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் எது வந்து அடைச்சிருந்தாலும் அழுக்கு இருந்துச்சுனாலும் க்ளீனாக இருக்கும். ஒரு உப்பு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நிறைய ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் உங்கள் வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இது உள்ளே வந்து 2 விஷயம் கவனிக்கணும். இது வந்து ஃபில்டர், இது ஃபில்டர். இதை வந்து இப்படி மேலே கீழே இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அழுக்கு வந்து நிறைய ஃபில்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து அந்த வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக அதை கலட்டி க்ளீன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. போக போக இதெல்லாம் வந்து ரொம்ப அடைச்சிரும், ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ண வேண்டி வந்துடும். அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா இதை வந்து கண்டிப்பாக எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதை வந்து புல் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு அழுக்கு இருக்குது பாருங்கள், இதில் ஃபில்டராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை வந்து 2 வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா டப்பை க்ளீன் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒருக்கா அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதோடு நம்ம வாஷிங் மிஷினை ரன் பண்ணால் அது என்னவாகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், இவ்வளோ அழுக்கோட. இப்போ பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, உங்கள் வாஷிங் மிஷின் நல்லா உழைக்கணும் அப்படின்னா. ஸோ இதை வந்து இப்போ மாட்டிடலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமைக்கிற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுச்சு, மாட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம தண்ணி, அதாவது பின்னாடி இங்கே இருக்கு இல்லையா இந்த தண்ணி வர்றது, இதுலேயும் ஒரு வந்து நெட்டு வலை கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து இதுவும் ஃபில்டர் ஆகும், அதனால இதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ தண்ணியில் இருக்கிற அழுக்கு அதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி உள்ளே போகும். அதனால் இதை கலத்தி இதையும் க்ளீன் பண்ணணும். அதையும் அந்த பைப்பை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக இதை வந்து ஃபில்டர், அந்த 2 ஃபில்டரையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு தடவை டப் க்ளீன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த டப் கிளீனர் பவுடர். அந்த இதே மாதிரி நீங்கள் அந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்கள், டீஸ்கேலிங் பவுடர். இதை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு, துணியை தான் போடக்கூடாது, டப்பில் போட்டுட்டு உள்ள ட்ரம்மில் போட்டுட்டு, இல்லை டப் க்ளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் டப் க்ளீன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்கள்
டப் க்ளீன் இருக்குதா இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆன் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் அது வந்து உங்கள் டப் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். சரி, அப்புறமா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் 6.5 kgன்னு போட்டிருக்கு. நீங்கள் கரெக்டாக அவ்வளோ துணி போடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த வாஷிங் மிஷின் நிறையவும் துணி போடக்கூடாது. ஒரு 3/4 வாசி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும். நம்ம நிறைய துணி டப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு நமக்கே தெரியும், நிறைய நம்ம பண்ணும்போது அந்த வாஷிங் மிஷினோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அது வேலை செய்யும். அப்போ வந்து சீக்கிரமாக அது வந்து ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே துணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டு துவைங்க. அப்போது வந்து துணியும் நல்லா துவைக்கும், உங்களுக்கு அழுக்கு நல்லா போகும், வாஷிங் மிஷினும் நீண்ட நாளைக்கு வரும். சரி, இப்போ வந்து இந்த வாஷிங் மிஷினை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டப்பில் வந்து நம்ம துணி போட போகிறோம். துணி வந்து ஒவ்வொரு துணியாக விரித்து உதறி பார்த்து எதுவும் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ எல்லா துணியுமே கொஞ்சம் விரித்து போட்டுக்கோங்க. ஸோ நான் துணி போட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துணியெல்லாம் போட்டாச்சு. துணி துவைக்கும் போது வெள்ளை துணி இருந்துச்சுன்னா, அதாவது யூனிஃபார்ம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. பெட்ஷீட் அப்படின்னா பெட்ஷீட் மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. ஒருவேளை ரஃப்பான துணி ஜீன்ஸ் அந்த மாதிரி துணி போட்டிங்க, பேண்ட்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஜீன்ஸ் மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்குன்னு தனித்தனி ஆப்ஷன் இருக்குது. அப்படி தனித்தனியாக வாஷ் பண்ணும்போது வந்து ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. வாஷிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம், பேண்ட்டெல்லாம் போடும்போது அதில் இருக்க பாக்கெட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் காசு அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கெட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுங்க. பாக்கெட்டை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சின்ன பிள்ளைங்க துணிலையும் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி போடுங்க. ஏன்னா அவங்க பென்சில், அந்த ரப்பர், அந்த யூனிஃபார்மில் பென்சில் ரப்பர் ஏதாவது வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போடுங்க. பென் இருந்துச்சுன்னா ரொம்ப வாஷ் பண்ணி கவனக்குறைவாக போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த துணியே நாஸ்தி ஆகிடும், ஃபுல்லாக இங்க் ஆகி. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள துணி எல்லாமே இங்க் ஆகிடும். அதனால் கவனமாக அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ இப்போ துணியெல்லாம் போட்டாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா துணி வந்து இப்படி ஒரு 3/4 வாசிக்கு தான் போடணும், ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ணக்கூடாது. போட்டாச்சு. துணி போட்டதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து டிட்டர்ஜென்ட், அதாவது இது வந்து டிட்டர்ஜென்ட் ட்ரே, சோப்பு, லிக்யூட், கூடுமான மட்டும் லிக்யூட் சோப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணியில் திட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லிக்யூட், நான் எப்போவுமே லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன். வாஷிங் மிஷினில் லிக்யூட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லிக்யூட் அதாவது நம்ம இந்த சோப் ஊற்றுறது ட்ரே இது. அப்புறமா கண்டிஷ்னர், ஃபேப்ரிக் கண்டிஷ்னர், கம்ஃபர்ட் இது மாதிரி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாடலில் வந்து பழைய வாஷிங் மிஷின், அதாவது எல்லா வாஷிங் மிஷின்லையும் இதில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த கண்டிஷ்னர் ஊற்றுறதுக்கு. இதில் அப்படி ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டை இருக்குது. இதில் தான் வந்து நம்ம கம்ஃபர்ட்டோ அந்த கண்டிஷனர் எதுனாலும் இதில் தான் ஊற்றணும். ஊற்றும் போது டைரெக்டாக கான்சன்ட்ரேட்டாக ஊற்றக்கூடாது. அதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும். ஒரு பங்கு கண்டிஷனர், ஒரு பங்கு தண்ணி ஊற்றி. ஸோ இதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து இங்கேருந்து தான் வரும், ஆன் பண்ணணும். இது வந்து ஜெட் ஸ்ப்ரே, அதாவது ஜெட் ஸ்ப்ரே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த வாஷிங் மிஷின். இதில் வந்து ஒரு நாப் மாதிரி இருக்குது. இப்போ வந்து தண்ணி அதாவது ஃபஸ்ட்டு வந்து துணியை நனைக்கும் போது இதுலேருந்து ஸ்ப்ரே மாதிரி தண்ணி விடும். அதாவது துணி வந்து நல்ல மேலே உள்ள துணியை நனைச்சி விடும். இங்கேருந்தும் தண்ணி விடும், இதில் இருந்தும் கொஞ்சம், அதாவது எப்பவும் விழுந்துக்கிட்டே இருக்காது, கொஞ்சம் விழும், ஸ்டாப் ஆகி விடும். இது வந்து ஜெட் ஸ்ப்ரே டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வாஷிங் மிஷின் அப்படி கிடையாது. இப்போ வர வாஷிங் மிஷின் வந்து இப்படி வருது. ஆனால் வந்து நாங்கள் வாங்கி வாஷிங் மிஷின் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த ஜெட் ஸ்ப்ரே ஒர்க் ஆகலை. என்னை பொறுத்தவரை இது ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறேன். பட் லாக்டவுன் ஆரம்பிச்சதுனால இது பார்க்கவும் முடியல. இப்போ என்ன அப்படின்னா இந்த வாஷிங் மிஷினில் நம்ம அதாவது சோப்பும் கண்டிஷனரும் ஊற்றல, கண்டிஷனர் சோப்பும் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். கண்டிஷனரில் நான் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சோப்பு, லிக்யூட் வந்து சர்ஃப் எக்ஸல் மேட்டிக். ஸோ இந்த ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டையுமே நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம். இதில் வந்து சோப், அந்த சர்ஃப் எக்ஸல் மேட்டிக்கில் ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு மூடி. அதே மாதிரி நான் வந்து இந்த கம்ஃபர்ட்டை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதை இந்த ஓட்டையில் ஊற்றிடும். ஊற்றிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு பவர் சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. பவர் சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. அந்த நம்ம அவுட்லெட் அதாவது வாட்ரு தண்ணி வர்ற அந்த நல்லியும் திறந்து வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. இனிமேல் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் எதுவுமே நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். பவர் ஆன் பண்ணதும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து வாஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா. இது வந்து நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும். இதில் தண்ணி லெவல் எல்லாம் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். நம்ம ரின்ஸ் அப்படின்னு இருக்குது. ரின்ஸ் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதை ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் பண்ணிக்கும். துணிக்கு தக்க அது வந்து செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம வாஷுங்கிற இந்த பட்டனை அதாவது ஒரு 6 times ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் தான் சோக், வாஷ், ரின்ஸ், ஸ்பின் இந்த 4 ஆன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வாஷ் மட்டும்தான். நீங்கள் டைரெக்டாக ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வாஷ், ரின்ஸ், ஸ்பின் மட்டும்தான் ஆன் ஆகும். உங்களுக்கு சோக் அதாவது ஒரு 20 நிமிஷம் நம்ம துணி வந்து நல்லா சோக்காகி துவைக்கணும் அப்படின்னா தான் நல்லா அழுக்க போகும். அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 6 times நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சோக் வந்து ஆன் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா சோக் வந்து ஆன் ஆகிட்டு இப்போ வந்து சோக் பண்ணி துவைக்கும். இதில் வந்து வேறு எதையுமே நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஸோ சாயில் லெவல் வந்து அழுக்கு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு, ஒரு வேளை நீங்கள் நிறைய அழுக்கு போட்டிங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது நார்மலாக அழுக்கு உள்ள துணி தான், அதனால் நார்மலில் இருக்குது. வாட்டர் லெவல் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். அடுத்து வந்து நம்ம வாஷ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ரின்ஸும் நமக்கு தேவையான அளவு செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை ரின்ஸ் பண்ணணும்னா 2 தடவை வச்சுருக்கிறேன். 3, 4 எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அழுக்கான துணி அப்படின்னா 3, 4 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பின்னும் ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிக்கிறோம். அதே மாதிரி வாஷ், நார்மல் வாஷ், இதுவே நார்மல் வாஷில் இருக்குது. டர்போ வாஷ், குயிக் வாஷ் அப்படின்னா சோக்கு இருக்காது. அதே மாதிரி சீக்கிரமாக துவைச்சி கொடுத்துரும். அதாவது அழுக்கு இல்லாத துணிகள் எல்லாம் உடனே நீங்கள் துவைச்சிடலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஜீன்ஸ் ரொம்ப அழுக்கு அதாவது ரொம்ப ரஃபாக உள்ள துணிக்கு வந்து ஸ்ட்ராங் வாஷ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயுமே ப்ரீ வாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க. டப் க்ளீன், ஜென்டில், இதுவும் அதே மாதிரி தான். சரி, இவ்வளோ தான். இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நீங்கள் டைரெக்டாக வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும், எரர் காமிக்கும். இந்த வாஷிங் மிஷினில் அப்படி இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்லாம் அப்படி இல்லை. நம்ம வந்து ஏதாவது துணி போடணும், இல்லாட்டி டிட்டர்ஜென்ட், கண்டிஷனர் ஆட் பண்ணணும், கூட கொஞ்சம் ஆட் பண்ணணும் மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு திறந்து வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. திறந்தோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் ஃபங்க்ஷனுமே ஸ்டாப் ஆகிடும். அதனால எல்லாமே முதல்ல போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப பாஸ்ன்னு இருக்குது, பாஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? இனிமேல் இவ்வளோ தான். இதை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இந்த ஃபங்க்ஷன்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து கரெக்டாக அந்த துணி அளவு பார்த்து வந்து டைம் வந்து இதில் செட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணோம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா இதில் வந்து டிலே வாஷ் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, முதலே வாஷ் பண்ணி வைக்க வேண்டாம். நீங்கள் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிலே ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா 3 hours 4 hours வரும். அந்த ஹவர்ஸில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகும் வாஷ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக நீங்கள் வர்றதுக்கு வாஷ் பண்ணி முடிக்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி முடிச்சுன்னா துணி வந்து வாட வரலாம். அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், டிலே வாஷர். அப்போ நீங்கள் மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பவர் ஆன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் மோடெல்லாம் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டிலே செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 1 hour 9 minutes எடுக்குது இது வாஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான் இதில். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஓப்பன் பண்ணணும், இது வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ள தண்ணி விழ ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு துணி எக்ஸ்ட்ரா ஒரு கர்ச்சிப் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பாஸ் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் ஆகிட்டு பார்த்தீங்களா அந்த புள்ளி, இது வந்து ஸ்டாப் ஆகிட்டு தண்ணி விழுறதும் இப்போ ஸ்டாப் ஆகிட்டு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த பொருள் போடனாலும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ திரும்ப ஆன் ஆச்சு. இதுதான் இந்த வாஷிங் மிஷினில். இந்த வாஷிங் மிஷின் இப்போ எப்படி ஆன் பண்ணி எப்படி வந்து நம்ம துணி துவைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சரி, இது துணி துவைச்சி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. இது வாஷ் பண்ணி முடிச்சதும் ஒரு பீப் சவுண்ட் வரும். அப்போ வாஷ் பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க.
பாருங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு வச்சுட்டு. இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக். இதில் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக்னா நம்ம துணியை போட்டுட்டு வாட்டர் லெவல் வந்து அதான் செலக்ட் பண்ணாது. நாம் தான் பைப்பை திறந்து விட்டு நமக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்த அளவு வைக்கணும். அதுக்கப்புறமா செப்பரேட்டாக அதாவது ஸ்பின் பண்ணுற, அதாவது இந்த துணி வாஷ் பண்ணி முடித்ததும் அந்த துணியை வந்து தண்ணியை வெளியேற்றுறதுக்கும் நம்ம தான் வெளியேற்றணும். ஒரு நாப் இருக்கும், அதை நீங்கள் திருக்குனீங்க அப்படின்னா தண்ணி வெளியேறும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுறதுக்கு அதாவது அலசுறதுக்கும் திரும்ப நம்ம தண்ணி எடுக்கணும், நம்ம தண்ணி விடணும். அப்புறமா ஸ்பின் பண்ணுற அதாவது நம்ம பிழிகிறதுக்கு தனியாக ஒரு ட்ரம் இருக்கும். வாஷ் பண்ணி முடித்ததும் தண்ணியெல்லாம் போனதும் இந்த துணி எடுத்து அடுத்த ட்ரம்மில் போட்டு பிழியணும். ஸோ அது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இது வந்து ஆட்டோமேட்டிக். ஆனால் ஆட்டோமேட்டிக்கை விட செமி ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் வந்து யாருக்கெல்லாம் அதாவது வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் நிறைய வேலை இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை வீட்டில் நல்லா நேரம் இருக்கும் அப்படிங்கிறவங்க செமி ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கோங்க. அது விலையும் கம்மி, ரொம்ப நாளைக்கும் உழைக்கும். சரி, இப்போ வந்து துணியெல்லாம் நம்ம வந்து காய போட்டுடலாம். துணி காய போடும்போது எப்பவுமே நிழலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து துணியும் ஃபேட் ஆகாமல் இருக்கும், சீக்கிரமாக கிளியாமலும் இருக்கும். சரி, இப்போ துணி காய போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துணியெல்லாம் காய போட்டாச்சு. இப்போ துணி காய போட்டதுக்கு அப்புறமா அந்த வாஷிங் மிஷினை உடனே மூடி வைக்காதீங்க, கொஞ்சமாக திறந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புழுங்கின வாடையெல்லாம் போகும். கொஞ்சம் எப்படியும் அந்த உள்ளே வந்து ஈரமாக இருக்கும். கொஞ்சம் திறந்து காத்தோட்டமாக வச்சாதான் அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி அந்த வாடை இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வாஷிங் மிஷின் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதாவது கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணணும். அந்த ஃபில்டரை அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறமா ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணணும். இதுதான் இந்த வாஷிங் மிஷினில் ரொம்ப முக்கியமானது. அப்புறமா இது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்க போகும்போது சொல்லுவாங்க தண்ணியெல்லாம் கம்மியாக தான் இழுக்கணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாஷிங் மிஷின்னாலே தண்ணி வந்து நிறையா தான் இழுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.